சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் என்கிற நாடு நேரடியாக இந்தியாவை எதிர்கொள்ள முடியாம ப்ராக்சி வார்ல இறங்குச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா பார்த்தோம். குறிப்பா சைனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, 2 பேர் பின்னாடியும் ஒளிஞ்சுக்கிட்டு இந்தியாவை தாக்கணும், இந்தியாவில் ஒரு ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல், மிக குறிப்பாக காஷ்மீர்ல ஒரு நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாம சைனா பின்னாடியும் அமெரிக்கா பின்னாடியும் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா நம்மளை ஒன்றும் செய்யாது, நம்மளை நோக்கி அந்த அக்ரஷன் அப்படிங்கிறது காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவங்க அந்த ஒரு யூட்டோப்பியன் தாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாட்ல அவங்க இருக்கிறாங்க. இங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிறைய நம்ம போடுற வீடியோஸ்லயே கீழே ஒரு கமெண்ட் போடுவாங்க, ஆமா உங்களுடைய வீரம்லாம் பாகிஸ்தான்கிட்ட தான் காமிப்பீங்க, நீங்க சைனா கிட்ட காமிப்பீங்களா அப்படின்னு. சைனாக்கு எதிராக காமிப்பீங்களா அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நான் சண்டை அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இதுல முக்காவாசி அடி வாங்கின சிஸ்டம் எல்லாமே சைனீஸ் சிஸ்டம் தான். அதே மாதிரி சைனீஸ் சிஸ்டம் அடி வாங்குச்சு அப்படிங்கிறத மிக வெளிப்படையாக இமேஜ் போட்டு சேட்டலைட்டரி இமேஜஸ் வெளியிட்டு எங்கெங்க எந்தெந்த இடத்துலலாம் சைனீஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இன்னெஃபெக்டிவா இருந்தது அப்படிங்கிறத வட்டவர்த்தனமாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியது இந்தியா. எங்க சைனாக்கு பயந்தது. இப்ப இதுல பாருங்க, இதுல அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, அமெரிக்காவுக்கு பயப்படுறீங்க, அமெரிக்காவுக்கு தான் எல்லா டிசிஷன்ஸையும் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அமெரிக்காவுக்கு தான் எல்லா டிசிஷன்ஸையும் எடுக்கணும் அப்படின்னா பங்களாதேஷ்ல பொறுத்திருந்து கொஞ்சம் அந்த கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, பங்களாதேஷ்ல என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம். ஜூன் 7, 8 ஆகிய தேதிகளில் ஒரு மேசிவான ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு ட்ரில் நடந்திருக்கு. எங்கன்னா கரெக்டா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நடந்திருக்கு. நடத்தியது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஐஏஎஃப் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நம்மளுடைய சதர்ன் செக்டார் பகுதியில் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த எல்லையோரத்தில் இந்த மேசிவான இந்த ஏர் ட்ரில் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் நாம் பயன்படுத்திய விமானங்கள் தான் ரொம்ப முக்கியமான விமானங்கள். ரஃபேல், சுக்கோய் 30, மிராஜ் 2000. கிட்டத்தட்ட ஆபரேஷன் சிந்தூரில் நம்ம எந்த விமானங்கள்லாம் பயன்படுத்தினோமோ அதே விமானங்களை தான் இந்த இதுலேயும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலி நம்ம சொல்லியிருந்த போது பாகிஸ்தான்ல இந்த ஏர் டிராஃபிக் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு. மிக குறிப்பாக அவங்களுடைய இந்த ஜர்கோத்தா அப்புறம் இந்த கராச்சி விமான நிலையத்தை ஒட்டி அவங்க என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லோக்கல்ஸே ரொம்ப அன்யூஷுவலாக அதை ஃபீல் பண்ணுறாங்க. லோக்கல் சேனல்ஸ்லேயே பப்ளிஷ் ஆகிருக்கு நியூஸா அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட அடுத்த கட்டமாக அதற்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் கணிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இதுவும் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸும் எந்த இடத்துலையும் தயங்கி நிற்கல. அதே மாதிரி அடுத்தடுத்த கடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாகவே நம்ம இதில் பார்க்க முடியுது. இதில் அடுத்த கட்டமாக என்னென்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இது பற்றி பல்வேறு இடங்களில் பல எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இராணுவ தளபதி ஒரு இடத்துல குறிப்பிடும் போது ஒன்று சொன்னார். என்னன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைமில் நாங்கள் செலவிட்ட அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 15% நம்ம எதுக்காக செலவிட்டோம் அப்படின்னா ஃபேக் நியூஸ்க்காக செலவிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேக் நியூஸ் பாகிஸ்தான், சைனா, துருக்கி பேஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக இந்திய இராணுவத்தை நாங்கள் அங்கே அடிச்சிட்டோம், அப்புறம் ரஃபேலை இங்கே அடிச்சிட்டோம், தொடர்ச்சியான ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருந்தது. பதிலளிக்கவே நாங்கள் 15% செலவு பண்ணோம் எங்களோட டைமில் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செய்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது ஏன்னா 2 நாட்டுடைய இராணுவங்கள் மோதுது அப்படிங்கிறத தாண்டி 2 நாடும் மோதுது அப்படிங்கிற போது உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரி செய்திகள் போய் சேரணும் அப்படிங்கிறது வெளியில எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு அதை நரேட்டிவ் செட் பண்றான் அப்படின்னா அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது உணர்த்துச்சு. இப்ப பாருங்க, தொடர்ச்சியா நாம இந்த அதம்பூர்ல இருக்கக்கூடிய S-400 பாகிஸ்தான் ராணுவம் அதை தாக்கல, அதுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா S-400 ஒரு ரேடார், உடஞ்ச ரேடார் சிஸ்டத்தோடைய போட்டோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு நெட்ல. இது யாரு செய்யறா?
அதம்பூர்ல S-400 நம்மளுடைய தாக்கப்படலை அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் அங்க அந்த பேஸுக்கு நேரடியாக போய் அவர் வந்து அந்த பேசும்போதே அவருக்கு பேக்ரவுண்ட்ல அந்த S-400ங்கிறது கம்பீரமா நின்றுட்டு இருந்தது. இதை விட என்ன ஒரு பெரிய சாட்சி வேணும் அப்படின்னு தெரியல. இப்ப அடுத்தபடியா பாருங்க, இந்த அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் அவங்க வந்து தொடர்ச்சியா என்ன சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ரஃபேல் விமானத்தை வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய 2 ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து நாங்க வந்து பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்ல ஒரு ரிப்போர்ட்டரை வந்து லைவ்ல வச்சுட்டு இவங்க வந்து லைவ் ரூம்ல இருந்து கேட்டு அதை வந்து செய்தியா வந்து பிரசுரிச்சாங்க. அவ்வளவும் போய் அது வந்து இஸ்லாமாபாத்தோடைய அந்த அஃபீஷியல்ஸே வந்து உறுதிப்படுத்தினாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் யாரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய அஃபீஷியல்ஸும் நம்மளுடைய ப்ரெஸ் ப்ரீஃபிங்ல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்கலன்னு. ஆனால் தொடர்ச்சியா இந்த ரஃபேல் விமானம் தொடர்பாக பொய்ன்னு வந்து அடுக்கடுக்கா பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரெஞ்சு அஃபீஷியல்ஸ் வந்து வெளில வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பொய் வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னா சைனா பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்னு பிரெஞ்சு அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இந்திய அரசு சொல்லலைங்க, பிரெஞ்சு அஃபீஷியல்ஸ் வெளில வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்பனா இவங்க எந்த அளவுக்கான ஒரு அந்த நரேட்டிவ் பில்டிங்ல வந்து இவங்க தொடர்ச்சியா வந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதுவும் முழுக்க பொய். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து சைனா பாகிஸ்தானுக்கு வழங்கிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க வழங்கின அந்த விமானங்கள் ஆகட்டும், எந்த அளவுக்கு வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆதாரத்தோடு அம்பலமாச்சு. ஆனால் அந்த செய்தியை மறைக்கணும்னு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஆயுதங்களை வந்து வழங்க போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே பெரிய ஃபிளாஷ் அடிச்சு சொல்றாங்க. அதுல சொல்லும் போது சொல்றாங்க, பெரிய லிஸ்ட் மாதிரி போடுறாங்க. J-35 விமானம் 40 விமானம், அப்புறம் KJ-500 அவாக்ஸ் விமானம், அதுக்கப்புறம் HQ-19 ADS ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சைனா. இதுல பாகிஸ்தான் இப்போ இந்த செய்தி வெளிவந்ததுக்கான காரணம், நாங்கள் வந்து தொடர்ச்சியா பாகிஸ்தானுக்கு வந்து நாங்கள் டிஃபெண்டர்ஸா இருப்போம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. சைனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத சந்தைக்கான ஒரு போட்டியில வந்து அமெரிக்காவோட போட்டி போடுறதுக்கு வந்து அவங்க வந்து மிகப்பெரிய முயற்சியில் இருக்கிறாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல சைனாவுடைய இந்த ஆயுதங்கள் வந்து இன்எஃபிஷியண்டா போனது பிறகு அவங்களுடைய ஆயுத வியாபாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஸோ இந்த ஆபத்தை நம்ம எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பீஜிங்ல உட்கார்ந்துக்கிட்டு வந்து ஒயிட் டீ குடிச்சு யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு நம்ம இன்னும் அள்ளி வழங்கலாம். அப்போ வந்து அது வந்து அது எப்படி செய்தியா போகும்னா, பாருங்க பாகிஸ்தான் இந்த வார்ல ஜெயிச்சிட்டாங்க, அதனாலதான் அவங்க வந்து சைனா கிட்ட இருந்து வந்து இன்னும் கூடுதலான விமானங்கள், கூடுதலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வாங்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, சைனீஸ் சிஸ்டம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு, அதை வச்சு இந்தியா உள்ளிட்ட நாடுகளை யாரை வேணா வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமை வந்து கிடைச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு. இது எல்லாமே நரேட்டிவ் தான். ஆனா இவங்க என்ன அடிச்சாங்க, இந்தியாவுடைய எந்த விமானத்தை இவங்க அடிச்சாங்க, இந்தியாவுடைய எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிச்சாங்க, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டா எந்த ஆதாரத்தையும் வெளியிடுறது கிடையாது. இன்னும் கேட்டா நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடத்த தாக்குதல்ல அமெரிக்காவுடைய ஒரு ரேடாரை வந்து இந்தியா வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தி அந்த ரேடாரை வந்து நம்ம வந்து உடைச்சோம். அந்த ரேடார் சம்பந்தமான சேட்டலைட் போட்டோஸே இப்ப வெளியாயிருக்கு. ஸோ அப்ப இந்தியா எதை நோக்கி போகுது, அமெரிக்கா தான் இருக்கலே இந்த ஆயுத சந்தையில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா உட்கார்ந்துட்டு இருக்கான். நாங்க அவனுடைய ரேடார் அடிச்ச போட்டோஸே நாங்க வெளியிடுறோம் அப்படிங்கிற போது சைனீஸ் போட்டோஸை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு என்ன தடை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ச்சியா வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இது எதை பத்தியுமே கவலைப்படாம நாம இந்த நரேட்டிவ் வந்து தொடர்ச்சியா வந்து பில்டப் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அது அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுல இப்ப நம்ம சைட்ல இருக்கிறதுக்கான டிஃபென்ஸ் அப்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம மிக முக்கியமா வந்து பயன்படுத்தின, அதே மாதிரி ரொம்ப எஃபிஷியண்டா இருந்த, இந்தியாவுடைய எதிரி நாடுகளே வந்து ஒரு நடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பிரம்மோஸ் ஏவுகணை. அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. இப்ப அந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட அந்த ஸ்பீடு வந்து மேக் 3 ஸ்பீட்ல இருந்து மேக் 4.5 ஸ்பீட் அதை வந்து கொண்டு போறதுக்கான ஒரு டெஸ்ட் வந்து இப்போ நடத்த போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து இந்த நியூ ராம்ஜெட் இன்ஜின் அதில் செலுத்தி அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மேக் அப்படிங்கிறது ஒரு யூனிட், எப்படி வந்து இப்போ கிலோ வாட் அப்படிங்கிறது பவருக்கான யூனிட்டோ அதே மாதிரி ஒரு ஸ்பீடுக்கான ஒரு யூனிட் தான் அது. ஸோ வந்து அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இதுலேருந்து பார்க்குறோம். இதில் இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா
இந்த ரஃபேல் விமானம் திருப்பி அவங்களுக்கு வந்து கண்ணை உறுத்துறது அப்படிங்கிறது ரஃபேல் தான். ரஃபேல் விமானம். இனிமே வரக்கூடிய நாட்களில் ரஃபேல் விமானம் அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60% வந்து நாம் வந்து இந்தியாவிலே தயாரிக்க போகிறோம். இதுக்கான டீல் வந்து ஏற்கனவே வந்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டத்தோட போட்டாச்சு. அது சம்மந்தமான செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா அதில் எத்தனை சதவீதம் நம்ம இங்கே தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா முன்னா ஒரு ரஃபேல் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து முழுக்க தயாராகி அங்கேருந்து வரதுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். HAL நிறுவனமும் அந்த விமானங்களை வழங்குறதுல தாமதத்தை செய்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய விமான படை தளபதியே வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான், அது வந்து நடக்குது தான். ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இது பண்ணாமல் கிட்டத்தட்ட வந்து அந்த ரஃபேல் விமானத்துடைய கிட்டத்தட்ட 60% அந்த தயாரிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உள்நாட்டிலேயே இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்குறோம். இதில் இப்போ அடுத்தபடியாக DRDO வந்து ஒரு ஃபயரிங் டெஸ்ட்டுக்காக வந்து அவங்க வந்து திட்டமிட்டு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஃபயரிங் டெஸ்ட் அப்படின்னா அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற அந்த ஏர் டு ஏர் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது முழு மூச்சில் வந்து போயிட்டு இருக்கு. இதோட டார்கெட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 350 கிலோமீட்டர்ஸ். லாங்கர் ரேஞ்ச் டார்கெட்ஸை வந்து மிக குறிப்பாக வந்து தாக்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டியோடு இது வந்து உருவாது. ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து மிக விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம வந்து பார்க்குறோம். இல்லை அடுத்த விஷயம் பாருங்க, நம்மளோட மிலிட்ரி ட்ரக்ஸ் மேலே இந்த ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்த முடியாத அளவுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தி எவ்வளோ பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரீசெண்டாக உக்ரைன் வந்து ரஷ்யா மீது நடத்திய அந்த தாக்குதலில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு உக்ரைன் செலவு செஞ்ச தொகை அப்படிங்கிறது என்ன, ஆனால் அந்த தாக்குதலை ரஷ்யா இழந்த தொகை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து மிக வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தி இந்த ஆர்மி அசட்ஸை வந்து நிர்மூலமாக்குறதுக்கான வேலைகள் தான் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே ஈடுபடும் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவத்தனமாக தெரியுது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்டி ட்ரோன் வயர் மெஷ் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து இந்த ட்ரோன் வந்து தாக்காத அளவுக்கு அவங்களுடைய இந்த ஆர்மி ட்ரக்ஸ்ல வந்து எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவங்க வந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ கூட நம்ம போடலாம், இதில் முடிஞ்ச அந்த பிக்சரோட போடலாம். அது வந்து ஒரு ஒயர் மெஷ் மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த ஆர்மி ட்ரக்கு போகும்போது அதுக்கு மேலே வந்து ட்ரோன்கள் வந்து மோதி ஒரு அட்டாக் வந்து செய்ய முடியாத அளவுக்கு அந்த மெஷ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா நம்மளுடைய ட்ரக்ஸ் எல்லாத்துலேயுமே கொண்டு வரதுக்கான பணிகள் அப்படிங்கிறது போயிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டோட முடிப்போம். ஆப்ரேஷன் குஷா S-500 சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு சிஸ்டமாக வந்து இது வந்து இருக்கு. குறிப்பாக வந்து முழுக்க நம்மளுடைய தயாரிப்பில் நம்ம தயாரிக்கக்கூடிய இது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த குஷா அப்படிங்கிறது. நாம் ஏற்கனவே S-500 ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கான அந்த டீலிங்லையும் வந்து இருக்கிறோம். அதையும் வந்து அவங்க வந்து 2026 தருவேன் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட இப்போ நம்மளுடைய சொந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பண்ணுறதுக்கான அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து மிக தீவிரமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் இந்த ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிறது ரொம்ப கவனம் பெறுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, நம்ம இதோட ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு 18 மாதங்களில் நமக்கு கையில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் குஷாக்கு வந்து 2028ஆம் ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பதிவோட இறுதியாக நம்ம வந்து கடந்த காணொலியில் மியான்மர் சம்பந்தமாக ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம். மியான்மரை எப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக இன்னொரு வார் ஃப்ரண்ட்டாக உருவாக்குறதுக்கு இந்த பாகிஸ்தானுடைய இந்த பயங்கரவாத இயக்கம் வந்து திட்டமிடுறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த எப்படி வந்து திட்டமிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து நேபாள் தொடர்பானது. அந்த நேபாளில் என்ன மாதிரி விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு எதிராக செய்ய காத்திருக்கிறாங்க, அது சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு ஆய்வே வந்து செஞ்சு அதுக்கான விஷயங்கள் வந்து இப்போ தயாராகிட்டு இருக்கு. அது தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.